அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிற்கு வந்ததற்கு பிறகு, மிக முக்கியமான நிகழ்வு, மதீனாவிற்கு வந்ததற்கு பிறகு தண்ணீர் பஞ்சம் ஏற்படுகிறது. யூதர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுடைய காலத்தில் வசித்துக் கொண்டிருக்கும் பொழுது யூதர்களும் மதீனாவில் உடன்படிக்கையோடு இருக்கிறார்கள். யூதர்கள் தான் தோட்டங்களை வைத்துக் கொண்டு கிணறுகளில் இருந்து தண்ணீரை முஸ்லிம்களுக்கு, அங்கே வாழக்கூடிய மூமின்களுக்கு விற்றுக் கொண்டிருந்தார்கள். இந்த பஞ்ச காலம் வந்தவுடன் கிணற்றிலிருந்து தண்ணீரை எடுக்கக்கூடிய அந்த யூதர்கள் அதிக விலைக்கு விற்க ஆரம்பித்தார்கள். அதனால் தண்ணீரை வாங்கி அருந்துவதற்கு சஹாபாக்களிடத்தில் செல்வம் இல்லாமல் இருந்தது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் யஹ்ஃபிரு பி'r ரூமா ஃபலஹுல் ஜன்னah. அந்த மதீனாவிலேயே மிக பிரசித்தி பெற்ற கிணறு, மிக பிரசித்தி பெற்ற தோட்டம் உள்ள ஒரு கிணறு, அதிகமான தண்ணீரை கொடுக்கக்கூடிய ஒரு கிணறு பி'r ரூமா. பி'r ரூமா, இந்த கிணறு தான். யார் அந்த கிணற்றை வாங்கி முஸ்லிம்களுக்கு தண்ணீர் இறைத்து கொடுக்கிறார்களோ ஃபலஹுல் ஜன்னah, அவருக்கு சொர்க்கம் உண்டாகட்டும். உஸ்மான் அவர்கள் இதை கேட்டவுடன் நேரடியாக அந்த யூதரிடத்தில் சென்றார்கள். யூதா, எனக்கு அந்த தண்ணீருடைய கிணறு வேண்டும், எவ்வளவு தொகை, அதை மட்டும் சொல், தருகிறேன், கிணற்றை கொடுத்து விடு. அந்த யூதன் சொன்னான், கொடுக்க முடியாது, தண்ணீருடைய கிணற்றை எல்லாம் உங்களுக்கு கொடுக்க முடியாது, உங்களுக்கு தண்ணீர் விற்கத்தான் படும். உஸ்மான் அவர்கள் தங்களுடைய வியாபார யுக்தியை கையாண்டார்கள். நீ விற்க கூட வேண்டாம், நாம் இருவரும் பங்கு வைத்துக் கொள்ளுவோம், எனக்கு ஒரு நாளைக்கு கொடு, நீ ஒரு நாள் எடுத்துக்கொள், எனக்கு ஒரு நாள், உனக்கு ஒரு நாள், அப்படி பங்கு வைத்துக் கொள்வோம், எவ்வளவு தொகை வேண்டும் கேள், தருகிறேன். அவன் தொகையை கேட்டான். உஸ்மான் அவர்கள் அந்த தொகையை கொடுத்தார்கள். அந்த கிணறு இருவருக்கும் பங்கு வைக்கப்பட்டது. ஒரு நாள் அந்த யூதன் எடுப்பான், அதை முஸ்லிம்களிடத்தில் விற்பான். இரண்டாவது நாள் உஸ்மான் ரலியல்லாஹு என்ன செய்வார்கள், மக்களுக்கு மத்தியிலே செல்வார்கள். மக்களே, யாருக்கு தண்ணீர் வேண்டுமோ அவர்கள் சென்று அருந்திக் கொள்ளுங்கள். அல்லாஹ் அக்பர். தங்கள் செல்வங்கள் முழுவதையும் கொடுத்தார்கள். எவ்வளவு கேட்டானோ அவ்வளவு கொடுத்தார்கள். இலவசமாக தண்ணீர் கிடைத்தவுடன் அந்த நாளை சஹாபாக்கள் பயன்படுத்தினார்கள். விற்கக்கூடிய அந்த நாளில் எந்த சஹாபியும் சென்று தண்ணீரை வாங்கவில்லை. யூதன் நஷ்டப்பட்டால் இறுதியில் முடிவெடுத்தான், முழு கிணற்றையும் உஸ்மானை உனக்கு வைத்துக் கொள். அல்லாஹ் அக்பர். முழு கிணறும் உஸ்மான் அவர்களிடத்திலே வந்தது. அந்த கிணற்றை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சாட்சியோடு முஸ்லிம்களுடைய சமூகத்திற்கு வக்ஃப் செய்தார்கள். இந்த கிணறு மதீனாவிலே வாழக்கூடிய எல்லா முஸ்லிம்களுக்கும் இலவசமாக தண்ணீர் எடுத்துக் கொள்ளலாம். இந்த கிணறு இன்றைக்கு நீங்கள் மக்காவில், சவுதியிலே விசாரித்தால், சவுதி அரசாங்கத்திடத்திலே கேட்டால் தெரியும், உஸ்மான் அவர்களுடைய பெயரில் ஒரு பேங்க் அக்கவுண்ட் இருக்கிறது. அந்த பேங்க் அக்கவுண்ட் இந்த கிணற்றின் மூலியமாக வந்தது. இந்த கிணறு இருக்கக்கூடிய அந்த தோட்டம், சுற்றி இருக்கக்கூடிய அந்த தோட்டம் மிக அதிகமான விளைச்சலை கொடுக்கக்கூடிய தோட்டம். உஸ்மான் அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு இந்த விளைச்சல் எல்லாம் உஸ்மான் அவர்களுடைய பெயரில் ஒரு அக்கவுண்ட் தொடங்கப்பட்டு, இந்த அக்கவுண்டுடைய காலம் எல்லாம் வந்ததற்கு பிறகு தொடங்கப்பட்டு அவர்களுடைய பெயரில் அந்த செல்வம் எல்லாம் அந்த அக்கவுண்டில் போடப்பட்டு கொண்டே இருக்கிறது. அந்த செல்வத்தை வைத்து இன்று பல ஹோட்டல்கள், பல நிறுவனங்கள் கட்டி கொடுக்கப்பட்டு அதன் மூலமாக வரக்கூடிய வருமானமும் அந்த அக்கவுண்டில் சேர்ந்து கொண்டே இருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு வருடத்திற்கு 50 மில்லியன் ரியால் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய முஸ்லிம் ஏழைகளுக்கு உஸ்மான் அவர்களுடைய அந்த அக்கவுண்டின் மூலமாக சென்று கொண்டே இருக்கிறது. இது மறுமை வரை அது தொடர்ந்து கொண்டே இருக்கும். அல்லாஹு அக்பர். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செய்த இந்த தியாகம் உலகம் முடியும் வரை முஸ்லிம்களுக்கு பலனளித்துக் கொண்டே இருக்கும். மதீனாவிற்கு சென்றால் பி'r உஸ்மானை தேடி கண்டுபிடித்து அதை பார்த்து வாருங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அருள் செய்யட்டும் எமக்கு.